ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்வின் செட்ஸ் லாக். புறாவில் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஹோம்மேட் ரெஸ்பிரேட்டரி வித் மல்டிவிட்டமின்ஸ் ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சடன் கிளைமேட்னால புறாங்க சரியாக தீனி எடுக்காமலும் ஒரு மாதிரி டல்லாக வர புறாங்களுக்கு அதே மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், கோல்டு, அந்த மாதிரி வீசிங் அந்த மாதிரி இருக்கிற புறாங்களுக்கு, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிற புறாங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ட்ரிங்க்கு வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி நம்ம கொடுக்கறதால புறாங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு ட்ரிங்க் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சடனாக செம்ம வெயில் அடிக்குது, திடீர்னு சரியான மழை வருது. ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே இந்த சடன் கிளைமேட் சேஞ்சினால ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் மெடிசன் போகாமல் இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். வாங்க அது என்ன ட்ரிங்க்கு, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டருக்கான தண்ணி பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி 1 லிட்டருக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது இது முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை சீரகம். அதே மாதிரி இது கூட ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இலை புதினா இலை. என்னடா பிரியாணி செய்கிற மாதிரி வச்சுருக்கேங்கன்னு பார்த்தீங்களா? அது இல்லைங்க, இது புறாங்களுக்கு தான். இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இதெல்லாம் பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி பின்பற்றுறோம் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். இப்போ ரீசெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க, இது பண்ணால் அது வரும், இது பண்ணால் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரின்காரனே நம்ம மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு அவன் போயிட்டு இருக்கான். ஆனால் நம்ம தான் அடுத்தவங்கள குறை சொல்லிட்டு இன்னும் மூலையிலேயே உக்காந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதே மாதிரி பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ன்றது ஓகே, பட் இதே மாதிரி நம்ம நேச்சுரலாக நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்காகனா நம்ம புறாக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம நேச்சுரலாக கொண்டு போகணுன்றது நம்மளோட எண்ணம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் 1 லிட்டர் வாட்டருக்கு 6 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பல்லு அளவு பூண்டு அளவுக்கு இஞ்சி, அதே மாதிரி ஒரு 3 இலை புதினா, அதுக்கப்புறம் ஒரு 4 லவங்கம், அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, ஒரு சிட்டிகை சீரகம். இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் 1 லிட்டர் வாட்டருக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா இதுவான அப்புறமா இதை நான் 2 லிட்டராக கன்வெர்ட் பண்ணிப்பேன். இப்போ இது எல்லாமே போட்டுட்டு தண்ணியில் லாஸ்ட்டாக நீங்கள் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா அதை இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி அதை நான் 2 லிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கினேன். அதை எக்ஸ்ட்ராவாக 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லா புறாக்கும் நான் கொடுத்தேன். அது எப்படி அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ வடிகட்டிட்ட அப்புறமா தண்ணி எப்படி இருக்கும், இதில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக 1 லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேர்ட்ஸுக்கு நம்ம ஃபீடு வச்சுட்டு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த தண்ணி வைக்கும்போது பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகவே குடிக்கும், எதுவுமே வேஸ்ட் பண்ணாது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி சடன் கிளைமேட்டு இல்லைனா உங்கள் லாஃப்டில் இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறது, இந்த எல்லா பேர்ட்ஸுக்குமே கோல்டு, அந்த மாதிரி சளி, அந்த மாதிரி இருக்கிற இது டிசீஸ்க்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க. இது நேச்சுரலாகவே நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் தான் இது. இதில் ரெஸ்பிரேட்டரி மட்டும் இல்லாமல் இது மல்டி விட்டமின்ஸ் கூட. இதில் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின், மினரல், கால்சியம், பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் பொட்டாசியம், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் ஆட் ஆகிருக்கிறதால இது ரொம்பவே பேர்ட்ஸுக்கு நல்லது. அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு இது ஃபெர்டிலிட்டிக்கும் ரொம்ப நல்லது. இந்த பேர்ட்ஸுக்கு சடன் ஹீட்னால ஹை இன்ஃபெக்ஷன் வரும், அதுக்கும் இது கொடுக்குறதால நல்லா ரிகவரி ஆகும் பேர்ட்ஸு. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுத்துட்டு பழகுங்க. இதே மாதிரி வீக்லி 3 டேஸ் கொடுங்க, ஒரு நாள் டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி டோட்டலாக பேர்ட்ஸ் எல்லாமே ரிகவரி ஆகிடும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.